அவங்க கசின்ஸ்லாம் வந்து என்கிட்ட கேட்டாங்க, மாப்பிள்ளைக்கு நம்பர் கொடுங்க, நம்பர் கொடு. நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு. அவங்களே வந்து வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு இல்ல, அவர் என் பக்கத்துல தான் இருந்தாரு. அப்படியா? பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நான் கொடுக்க மாட்டேன். நான் வந்து இப்படி சொன்னேன், எங்க அப்பா அம்மா சொன்னாதான் நான் கொடுப்பேன், எங்க அப்பா அம்மா பெர்மிஷன் இல்லாம நான் தர மாட்டேன். பாருங்க ராஜா, இல்ல அவங்க அப்படிதான் அவங்க உண்மையிலேவா? அப்பா அம்மா சொல்றதுதான். அப்பா அம்மா என்ன இந்த காலத்துலயா? ஆமா, அப்பா அம்மா என்ன நானே அந்த மாதிரி பார்த்து ஷாக் ஆயிட்டேன். இந்த காலத்துல இப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்து, அப்ப நம்ம ரொம்ப கிஃப்டட் தான் போல நான் மறந்துட்டு இருக்கேன் ஒரு சில விஷயத்துல. நீங்க அதுக்கு முன்னாடி இப்போ அன்னைக்குதான் ராஜா வந்து உங்ககிட்ட நம்பர் கேக்குறாங்க, அதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணி பார்ப்போம், ஃபேஸ்புக்ல ஏதாவது சாட் பண்ணி பார்ப்போம், அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சா? இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுதே இல்லை. ஆக்சுவலி இவர் இன்ஸ்டாகிராம் பேஜை நான் பார்த்தது இல்லை. கல்யாணத்துக்கு பூ வைக்கிறதுக்கு ஐ மீன் பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி வரையும் நான் பார்க்கல. இந்த மாதிரி ராஜா வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் தான் சொல்றேன், அக்காக்கு கல்யாணம் ஆகல, இட் வில் டேக் சம் டைம் ஃபார் மீ. எனக்கு இவர் தான் ஃபர்ஸ்ட் அலைன்ஸ். சரி ஓகே போய் பார்க்க, அப்பா அம்மாக்காக, எல்லாமே அப்பா அம்மாக்காக. காலேஜ் முடிஞ்சு அடுத்த நாள் பூ வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க கசின்ஸ் எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் சொன்னோன்னா, அதுக்கப்புறம் இவரே எல்லாரும் நின்றுட்டு இருந்தோம், போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது உங்க நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு ஒரு பதட்டத்தை நான் நம்பர் கொடுத்துட்டேன்.